Hi friends, welcome to JK Samayal. இன்னைக்கு மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதற்கு குக்கர்ல 100 கிராம் துவரம் பருப்பு கழுவி வெச்சிருக்கேன். அது கூட ஒரு சொம்பு தண்ணீர் சேர்த்துக்கலாம். பிறகு நறுக்கி வச்ச 2 பெரிய சைஸ் பச்சை மிளகாயை அதில் போட்டுக்கலாம். பிறகு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் பெரிய சைஸில், அதுவும் இதில் சேர்த்துக்கலாம். கூடவே 2 பெரிய தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு முழு சைஸ் பூண்டு உரிச்சு வச்சுருக்கு, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட இந்த மசாலா பொருட்களையும் சேர்த்துக்கலாம். சில்லி பவுட்ரு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது கூட மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சீரகத்தூளையும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதாங்க. இப்போ இந்த குக்கரில் மூடி போட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் பருப்பு நல்லா வேகட்டும். இப்போ நம்ம குழம்புக்கு புளி கரைசலும் தேவைப்படுது. அதுக்கு ஒரு நெல்லிக்காய் அளவு சைஸை புளி கரைசலை இதில் கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ குக்கரில் 3 விசில் வந்துடுச்சு. இப்போ ஏரை ரிலீஸ் பண்ணிடலாம். ரிலீஸ் பண்ணிவிட்டு மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பருப்பு நல்லா மசிய வெந்து விட்டுச்சு. இப்போ இந்த குக்கரில் ஒரு மத்து போட்டு பருப்பு கொஞ்சம் லைட்டாக மசிகிற அளவுக்கு கடைஞ்சி விட்டுக்கலாம். இப்போ பருப்பு நல்லா குக்கரில் மத்து போட்டு கடைஞ்சி நல்லா மசிஞ்சிடுச்சு. அடுத்து குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அது ஒரு பேனில் எண்ணெய் சிறிதளவு ஊற்றி இப்போ தாளிக்க சிறிதளவு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு சிறிதளவு கடுகு உளுத்த பருப்பு போட்டுக்கலாம். அடுத்தது காஞ்ச வரமிளகாய் ஒரு 4 சேர்த்துக்கலாம். சிறிதளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ அது கூட பொடிசாக நறுக்கி வச்ச ஒரு சின்ன வெங்காயத்தை அது கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா கலரி விட்டுருக்குங்க. இது நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ அந்த வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு சின்னதாக ஒரு நெல்லிக்காய் அளவில் புளியை தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். அந்த புளி கரைசல் தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார் வந்து கொஞ்சம் தண்ணியாகவே தான் இருக்கும். அதனால் தண்ணியாக இருக்குதுன்னு கவலை தேவையில்லை. புளி கரைசலையும் கொஞ்சம் நல்லா தண்ணியாக தான் ஊற்றிருக்கேன். இப்போ குழம்புல தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு குழம்பு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். பச்சை புளி வாசனையும் போகணுன்றதுக்காக ஒரு 2 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்கிட்ட மூடி போட்டு வச்சிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ மூடி திறந்து பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா தலை கொதிச்சிச்சு. அந்த புளியோட பச்சை வாசனையும் போயிட்டுருக்கும். இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுடைய சுவையான மணமணக்கும் மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார் ரெடி. இந்த சாம்பார் செய்யறதுக்கு மொத்தத்திலே 15 நிமிடம் தாங்க டைம் எடுத்துக்கும். ரொம்ப எளிமையான முறையில் செய்யலாங்க. காலை டைமில் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த சாம்பார் வந்து குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இதில் காரம் இருக்காது. கொஞ்சம் சாம்பாரும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால. ரெண்டாவது இதில் காய்கறியும் எதுவும் நம்ம ஆட் பண்ணுறது கிடையாது. அதனால் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு நல்ல சுவையாக இருக்கும். இந்த சமைச்சு பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்களும் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மற்றும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.